5 திருக்கோவில்களில் நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் திரு சேகர்பாபு தொடங்கி வைத்தார். 5 திருக்கோவில்களில் நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்கும் வகையில் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்து பக்தர்களுக்கு பிரசாதங்களை வழங்கினார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், மதுரை கள்ளழகர் கோவில், திருப்பரங்குன்றம், ராமேஸ்வரம் ஆகிய 5 திருக்கோவில்களில் இன்று முதல் நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திரு சேகர்பாபு, திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பக்தர்களின் தேவைகளை அறிந்து அறநிலைத்துறை பணிகளை செய்து வருகிறது என கூறினார். ஏற்கனவே 15 திருக்கோவில்களில் நாள்தோறும் பிரசாதம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என கூறிய அவர், மொத்தம் 20 திருக்கோவில்களிலும் வழங்கப்படும் பிரசாதத்திற்கு ஆண்டுதோறும் 25 கோடி ரூபாய் செலவிடப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என கூறினார். அனைத்து பணிகளையும் செய்து தருகிற ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி என்றால் அது மிகையாகாது. ஏற்கனவே 15 திருக்கோயில்களில் இந்த அன்னப்பிரசாதம் வழங்குகின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு 5 திருக்கோயில்களில் இன்றைக்கு இந்த அன்னப்பிரசாத திட்டம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 20 திருக்கோயிலுடைய அன்னப்பிரசாதத்திற்கு ஆண்டுதோறும் 25 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது.